ஒட்டுமொத்த இந்தியாவையும் குறிப்பாக கேரளா, தமிழகம் என்று உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய வேர்டன் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய கிரண்தாஸ் முரளி அவர்கள் தொடர்பில் தான் பல விடயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கின்றது. அந்த விடயங்களை தொடர்பில் தான் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். யார் இந்த வேர்டன்? வேர்டன் தொடர்பான பதிவுகள் பல வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேர்டனுடைய பின்னணி என்ன? வேர்டன் ஏன் வேர்டன் என்று அழைக்கப்படுகின்றார்? இவருடைய இயற்பெயர் என்ன என்பது தொடர்பில் இன்றைய நாளில் நாங்கள் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். யார் இந்த வேர்டன் என்று தேடுகின்ற போது இவருடைய இயற்பெயர் கிரண்தாஸ் முரளி. இவருடைய தாய் ஈழத்தின் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர் என்றும் தந்தையார் கேரளாவை சேர்ந்தவர் என்றும் இப்போது தகவல்கள் கூறுகின்றன. அந்த அடிப்படையில் அவருடைய தாய் அவர்கள் ஒரு ஏதிலியாக இந்தியாவுக்கு செல்லுகின்றார். தமிழகத்திலிருந்து அதன் பின்னர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்ததன் மூலம் ஈழத்து தாய்க்கும் கேரள தந்தைக்கும் மகனாக பிறக்கின்றவர் தான் கிரண்தாஸ் முரளி. இப்போது எல்லோரும் செல்லமாக அல்லது அன்பாக வேர்டன் என்று அழைக்கக்கூடியவர். கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டு பகுதியிலே ஆரம்ப கல்வியை கற்கின்றார். பள்ளி பருவம் முடிந்தவுடன் இவர் சில வருடங்கள் கட்டட தொழிலாளியாக வேலை செய்கின்றார். அந்த காலப்பகுதியிலே கட்டட தொழிலாளியாக வேலை செய்கின்றார். அதன் பின்னர் இயக்குனரும் எடிட்டருமாக இருக்கக்கூடிய பி அஜித்குமார் அவருடைய ஸ்டுடியோவிலே இவர் ஒரு பணியாளராக வேலை செய்கின்றார். அங்கு வேலை செய்யும் போது இவருக்கு பாட்டு மீது தீராத காதல் வருகின்றது. அந்த பாட்டு மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அவர் நாளடைவிலே அமெரிக்காவின் பிரபல ட்ரப் பாடகராக இருக்கக்கூடிய டுபார்க் அமரூர் சத்கூரின் மீது இவருக்கு ஈர்ப்பு வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக அவரை பின்தொடர்கின்றார். பின்னிட்ட நாட்களில் இவரும் ஒரு ட்ரப்பராக இவர் பரிணாமம் எடுக்கின்றார்.